கிரிக்கெட்டில் ஃபர்ஸ்ட் தேர்ட் அம்பையர் அவுட் கொடுத்து அவுட் ஆன பிளேயர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டன் விராட் கோலி கிட்ட மட்டுமே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ரெக்கார்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம இந்தியாவோட ஜெர்சி ஏன் ப்ளூ கலரில் இருக்குது? இப்போ ரீசெண்டாக நம்ம ஜெயிச்ச இந்தியா vs ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸை ஏன் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபின்னு சொல்கிறாங்க? இதே சீரீஸில் ஒரு ஃபேமஸ் ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலருக்கு மிடில் ஃபிங்கரே இல்லைங்கிறத நோட்டீஸ் பண்ணீங்களா? இதுக்கெல்லாம் மேலே ஒரு ஃபேமஸ் இந்தியன் பேட்ஸ்மேன் இந்தியாவுக்கு விளையாடுறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தானுக்கு விளையாண்டுருக்காருன்னு சொன்னால் நம்புவீங்களா? இப்படி நீங்கள் நம்பவே முடியாத பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளாஷ்பேக் ஃபேரி. நம்ம சேனல் புதுசாக வந்துருக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு நல்லாவே தெரியும். நான் அடுத்து சொல்ல போகிறேன், நீங்கள் நம்புவீங்களா மாட்டீங்களான்னு தெரியல. கிரிக்கெட்டர்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமானது அவங்க ஹேண்ட்ஸ் தான். அதுவும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமானது அவங்க ஃபிங்கர்ஸ்னு சொல்லலாம். அப்போ தான் அவங்க இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் அதெல்லாம் போட முடியும். ஆனால் இப்போ நம்பர் 1 டெஸ்ட் பவுலராக இருக்க மிஸ்டர் பேட் கமின்ஸோட கையை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் அவரோட இண்டெக்ஸ் ஃபிங்கரும் மிடில் ஃபிங்கரும் ஒரே லென்த்தில் இருக்கும். சாதாரணமாக நமக்கு மிடில் ஃபிங்கர் கொஞ்சம் டாலாக தான் இருக்கும். இவருக்கும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு 3 வயசு வரைக்கும். 3 வயசுல என்னாச்சுன்னா, இவர் ஒரு சுட்டி குழந்தையா இருக்கும்போது தெரியாம டோர் பக்கத்துல கை வச்சாராமா. அப்ப இவங்க அக்கா வந்து கதவை சாத்திடுறாங்க. அப்ப மிடில் ஃபிங்கர்ல 1 சென்டிமீட்டர் இவருக்கு கட் ஆயிருது. ஆனா கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்குங்கிற மாதிரி இவருக்கு 2 பேர்ல ஒரே லென்த்ல இருக்கிறதுனால தான் பால் இன்னும் கூட ஸ்விங் ஆகுது, சீம்ல நல்லா பிச் ஆகுதுன்னு பிரெட்லி கூட கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஃபேமஸ் ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர் வேற யாரும் இல்ல, பேட் கமின்ஸ் தான். இப்போ ரீசெண்டா நடந்த இந்தியா vs ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸ்ல இந்தியா சூப்பரா 2-1 ஜெயிச்சிருச்சு. இந்த சீரிஸ்க்கு ஆக்சுவலா பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி. இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 1947 1996 வரைக்கும் 49 வருஷத்துல 50 டெஸ்ட் மேட்ச் ஆடி முடிச்சிடுறாங்க இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும். இதை கொண்டாடுற வகையில் என்ன பண்றாங்கன்னா 1996 இருந்து ஒரு டிராஃபி கொண்டு வராங்க. இதுக்கான பேர் எப்படி வைக்கலாம்னு யோசிக்கும் போது அப்போதைக்கு ஆஸ்திரேலியாஸ் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கேப்டனா இருந்த ஆலன் பார்டர் பேர் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியால இருந்து மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டெஸ்ட் கேப்டன் சுனில் கவாஸ்கர் பேர் எடுத்துக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க கண்ட்ரீஸ்க்கு அப்ப ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரன்ஸ் அடிச்சது இவங்க 2 பேர் தான். அதனால இந்த 2 பேரையும் சேர்த்து பார்டர் கவாஸ்கர் டிராஃபின்னு வச்சிருக்காங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்டர் கவாஸ்கர் டிராஃபி நடந்துட்டு இருக்கு. இந்தியாவுக்கு கிரிக்கெட் கொண்டு வந்ததே இங்கிலாந்து தான். ஆனால் இந்தியா இங்கிலாந்து 2 கண்ட்ரிக்கும் விளையாண்ட ஒரே ஒரு இந்தியன் பிளேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது வேற யாரும் இல்லை, ஐஏகே பட்டோடி ஆர் இஃப்திகர் அலி பட்டோடிங்கிறது தான். இவர் வேற யாரும் இல்லை, இப்போ ஃபேமஸாக இருக்கிற பாலிவுட் ஆக்டர் சைஃப் அலி கானோட தாத்தா தான் இவர். இவர் ஒரு நவாபா இருந்திருக்காரு. அதனால ட்ரேடிங்காக இங்கிலாந்து போயிருக்காரு 1932ல. 1932ல இருந்து 1934 வரைக்கும் அங்கே இங்கிலாந்துக்காக 3 டெஸ்ட் விளையாடிட்டு திரும்பி ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வந்து 1946ல இந்தியாவை வந்து இங்கிலாந்துக்கு ஒரு டூர் கூட்டிட்டு போயிருக்காரு. அதுல வந்து 3 டெஸ்ட் மேட்ச் இவர் கேப்டனா இருந்திருக்காரு. ஸோ இங்கிலாந்து அண்ட் இந்தியா 2 டீமுக்கும் விளையாண்ட ஒரே ஒரு இந்தியன் பிளேயர் ஐஏகே பட்டோடி தாங்கிறது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நம்ம இந்தியாவோட ஜெர்சி ப்ளூ ஆனதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தேர்ட் அம்பையர்னால அவுட் ஆன பிளேயர் யாருன்னு பார்த்துருவோம். Fine fielding by Jonty Rhodes. Who else? One of the most exciting fielders in the world, and good work by Andrew Hudson at the stumps. First man run out with the aid of television. நம்ம சச்சின் தான் தேர்ட் அம்பையர் டெசிஷனால ஃபர்ஸ்ட் அவுட் ஆன பிளேயர். இப்போ நம்ம இந்தியன் ஜெர்சி ப்ளூ ஆனதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை பார்ப்போம். 1985 வேர்ல்ட் கப்ல ஃபர்ஸ்ட் ஸ்பான்சர்ஷிப்னு ஒன்று கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பான்சர்லாம் கிடையாது. அப்போ உங்க நேஷனல் கலர்ஸை சூஸ் பண்ணணும், ஆனால் ஒயிட் சூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் ஐசிசியோட ரூல். நம்ம இந்தியாவுக்கு நேஷனல் கலரே கிடையாது, அதனால நம்ம ஃபிளாக்ல இருக்க கலர் எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இங்க சாஃப்ரான் எடுத்தா ஹிந்துஸை மட்டுமே டினோட் பண்ற மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு சாஃப்ரான் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஒயிட் எடுக்கக்கூடாதுன்னு ஐசிசி ரூல்ஸ்ல இருக்கு. கிரீன் ஏற்கனவே நேஷனல் கலரா பாகிஸ்தானும் பங்களாதேஷும் எடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு பேலன்ஸ் இருக்குது அசோக சக்கரால இருக்கிற ப்ளூ தான். அதனால தான் இந்தியாவோட ஜெர்சி அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ப்ளூவாவே இருக்கு. இப்போதான் சச்சின் வச்சு ஒரு இன்சிடென்ட் பார்த்தோம். இது செகண்ட் சம்பவம் சொல்லலாம். அது என்னதான் சச்சின் வந்து இந்தியன் கிரிக்கெட்டுக்கு 24 இயர்ஸ் ஆடினாலும் மும்பைக்காக 35 ரஞ்சி ட்ராஃபி மேட்சஸ் தான் ஆடி இருக்காரு. அதுல அவர் டக் அவுட் ஆனதே இல்லை அப்படின்னு நினைச்சா 2008 2009 வரைக்கும் அவர் டக் அவுட் ஆனதே இல்லை. ஒரே ஒரு வாட்டி தான் டக் அவுட் ஆயிருக்காரு, அதுவும் யூபி மும்பை ஃபைனல்ல. ரஞ்சி ட்ராஃபி ஃபைனல் அப்ப புவனேஸ்வர் குமார் தான் இந்த விக்கெட் எடுக்கிறாரு ஃபர்ஸ்ட் பால். அவரே சொல்றாரு, இந்த விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே மாறிச்சு, செலக்டர்ஸ் கண்ணுக்கெல்லாம் நான் அப்பதான் தெரிஞ்சேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் ரஞ்சி டிராஃபில இருக்கிறதுலே கம்மியா டக் அவுட் ஆனது நம்ம சச்சின் தான், அதுவும் ஒரே ஒரு வாட்டி. விராட் கோலி ஒரு ஸ்பெஷல் ரெக்கார்ட் வச்சிருக்காரு, வேற யாருமே உலகத்தில் இது வைக்கலன்னு சொன்னல. அது என்னன்னு கேட்டீங்கன்னா 2011ல இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் ஒரு T20 இன்டர்நேஷனல் நடக்குது. அப்ப விராட் கோலி கிட்ட பால் கொடுக்குறாரு MS தோனி. என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா விராட் கோலி வைடு போட்டு அந்த விக்கெட் எடுத்துடுறாரு. தோனி ஏன்னா ஸ்டம்பிங் பண்ணிடுவாங்க. டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு பால் கூட போடாம விராட் கோலி ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. வேற
யாருமே T20 இன்டர்நேஷனலில் இந்த ரெக்கார்ட் வச்சதில்ல. விராட் கோலிக்கு மட்டும்தான் இந்த ரெக்கார்ட் இருக்கு. தேங்க்ஸ் டு MS தோனி. ஒரு பிளேயர் இந்தியாவுக்கு விளையாடுறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தானுக்காக விளையாண்டுருக்காரு அப்படின்னு சொன்னேன்ல, அது வேற யாரும் இல்லை, அதுவும் சச்சின் டெண்டுல்கர் தான். என்னடா சொல்ற அப்படின்னு நீங்க நினைக்கலாம், ஆனால் இதுவும் நடந்திருக்கு. இது எப்பன்னு கேட்டிங்கன்னா 1987ல் ரொம்ப நாள் கழிச்சு பாகிஸ்தான் இந்தியாவுக்கு ஒரு டூர் வராங்க. அதில் 5 டெஸ்ட் மேட்சும் 6 டூர் மேட்சும் நடக்குது. இந்த 1987 டூரில் ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச்சில் பாகிஸ்தானுக்கு ஃபீல்டிங் ஆள் இல்லாதனால ஆப்போசிட் டீமில் சச்சின் இருந்தார். அந்த சின்ன பையனை வந்து ஃபீல்டிங்காக நிற்க வச்சுட்டாங்க. அதுதான் நான் வந்து சொல்ல வந்தேன், இந்தியாவுக்கு விளையாடுறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தானுக்கு விளையாண்ட ஒரே ஒரு பிளேயர் இவர் தான். இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம யுவராஜ் வந்து கேன்சரை ஃபைட் பண்ணி இப்போ வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் மேத்யூ வேடும் கேன்சரை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. நான் இந்த வீடியோ எடுக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, மேத்யூ வேட் வந்து ஒரு 16 வயசு இருக்கும்போது ஆஸ்திரேலியன் லீக் ஃபுட்பால் ஆடி இருக்காரு. அப்போ வந்து பால் வந்து படக்கூடாத இடத்துல பட்டுருது. சரின்னு போய் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல வந்து கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஷாக் ஆன மேத்யூ வேட் என்ன பண்ணிடுறாருன்னா, கிரிக்கெட்லாம் விட்டுட்டு ஒரு 2 வருஷம் வந்து கீமோதெரப்பி போறாரு. முடியெல்லாம் கொட்டிடுது. அந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் தான் உயிர் பழிச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இதுமே கிரிக்கெட்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு பிளம்பிங்க்கு போய் சேர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவரோட கிளப் கிரிக்கெட்ல அவங்களை கூப்பிடுறாங்க. அப்படி படிப்படியாக முன்னேறி 23 இயர்ஸ்ல இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா டெபியூ பண்றாரு. அதுக்கப்புறம் இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் 33 இயர்ஸ்ல ஆஸ்திரேலியாவோட ஒரு மெயின் ஸ்குவாட்லேயே இருக்காருன்னு சொல்லலாம். நான் இப்போ சொன்ன எல்லா ஃபேக்ட்ஸ்லையும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் கூகுளில் பார்த்து ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் கூட பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு, இந்த வீடியோவில் ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணி அது எத்தனைன்னு சொல்லுங்க. CSK ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்க. நீங்கள் ஒரு PUBG வெறியனா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாது. இதே மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும், ஃப்ளாஷ்பேக் ஃபேரிக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் நமக்கு ஆளுக்கு மாற்றி விட்டுருங்க. அப்போ தான் உங்கள் வீட்டு ரேடியோ நான் போடுற வீடியோன்னு எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பாய்.